பிரைஸ் த லார்ட். இந்த மார்ச் மாதத்தில் 28ஆம் தேதி ஆகிய இந்த வியாழக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 15வது வசனம். John 13:15. நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காக இந்த காலை வேளையில் நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? இந்த நாளில் பெரிய வியாழன் இல்லை மாண்டி தேர்ஸ்டே அப்படின்னு சொல்லி இந்த நாளை நம்ம நினைவு கூறுகிறோம். இந்த நாளினுடைய விசேஷம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியான ஒரு நாளில் என்ன செய்தார்னா, எல்லா சீஷரோடும் கூட அவர் கடைசியாக அவர் பந்தி இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஒரு மேல் வீட்டு அறையே ஆண்டவர் அழகா ஆண்டவருக்காக ஏற்பாடு பண்ணி ஒரு ஃபர்னிஷ்டு அப்பர் ஹவுஸ் அப்படின்னு அதில் வாசிக்கிறோம். அந்த இடத்துல போய் அவர்கள் எல்லாருமாய் சேர்ந்து, ஜீசஸும் அவருடைய சீஷர்களுமாய் சேர்ந்து அவர்கள் அந்த அப்பத்தை புசித்து அந்த இரத்தத்தை எல்லாம் அவங்க பானம் பண்ணுகிற ஒரு அருமையான விருந்து. அந்த விருந்து உபசரணையில் ஆண்டவராகிய இயேசு ஒரு காரியத்தை அவர் செய்கிறார். அந்த காரியம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, போஜனத்தை விட்டு எழுந்து அவர் என்ன செய்தாராம், வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்திலே தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தான் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அல்லேலூயா. ஆண்டவர் சீஷர்களுடைய பாதங்களை, கால்களை அவர் கழுவுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆமேன். இந்த இடத்துல ஆண்டவரோட எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதை ஆண்டவர் செய்கிறத நம்ம பார்க்குறோம்ல. ஆண்டவர் என்ன செய்தாங்களாம், அவங்களுடைய வஸ்திரத்தை கழற்றி வைத்து, அப்படின்னா ஒரு கோட், ஒருவேளை மேலே ஒரு நல்ல வஸ்திரம் ஒரு கோட் இருந்துச்சுன்னா அந்த கோட்டெல்லாம் ஆண்டவர் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு சீலைனா டவல்னு வச்சுக்கோங்களேன், ஒரு துணி இல்லை ஒரு டவல் எடுத்து அறையில் கட்டிக்கொண்டு. எப்போ நம்ம அறையில் டவலை கட்டுவோம் யோசிச்சு பாருங்கள். நம்ம வீட்டில் நம்மளுடைய நிறைய ஃபீஸ்டெல்லாம் நம்ம போயிருப்போம் இல்லையா, விருந்துகளில். ஒருத்தர் பணிவிடை செய்யும் பொழுது என்ன செய்வாங்க, அறையில் ஒரு டவலை கட்டி கொள்வாங்கள்ல. ஆண்டவர் இந்த இடத்துல அவர் என்ன செய்கிறார்னா, ஒரு பணிவிடை செய்கிறவரை போல ஒரு சீலை எடுத்து அறையில் கட்டிட்டு அந்த பாத்திரத்தையில் தண்ணி எடுத்து சீஷருடைய கால்களை கழுவுனாராம். பிரியமானவர்களே, சீஷருடைய கால்களை கழுவுனது மட்டும் இல்லை, அவர் அறையில் கட்டி கொண்டிருந்த சீலையினால் அதை துடைக்கவும் தொடங்கினார். அதை கழுவுறாரு, அதை துடைக்கிறார். அப்போ சீமோன் பேதுருவிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை என்றார். அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரம் அல்ல, என் கைகளையும் என் தலையும் கூட நீங்கள் கழுவ வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாக இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாக இருக்கிறான். நீங்களும் சுத்தமாக இருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல. ஆண்டவர் தம்மை காட்டி கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடியால் நீங்கள் எல்லாரும் சுத்தமுள்ளவர்கள் அல்ல என்றார். அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்து கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான், ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்கள் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பிடவரிலும் பெரியவன் அல்ல. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியால் இவைகளை செய்வீர்கள், ஆனால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளோ அருமையான ஒரு எக்ஸாம்பிள், ஒரு மாதிரியை கர்த்தர் காண்பிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆமேன். இன்னைக்கு கூட பாருங்கள் பிரியமானவர்களே, நம்ம ஒருத்தருடைய காலை கழுவணும்னா ஈஸி. ஆனால் அந்த நாட்களில் யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ தூசியும் எவ்வளோ அழுக்குமா இருந்திருக்கும் இல்லையா. அந்த கால்களை எல்லாம், சீஷர்களுடைய கால்களை
எஜமானனாகிய இயேசு கிறிஸ்து கழுவினார். அப்புறம் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்னை ஆண்டவர்னு சொல்கிறீங்க, போதகர்னு சொல்கிறீங்க, நான் என்ன செய்தனோ அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள எந்த பெரியவன், இவன் பெரியவன், இவன் சிறியவன் அப்படின்ற வேறுபாடுகள் எதுவும் இருக்கக்கூடாது. எல்லாரும் அன்பாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும், தாழ்மையாக, ஒருத்தருக்கு ஒருத்தர் தாழ்மையாக இருக்கணும். அதெல்லாம் ஆண்டவர் அதில் கற்றுக் கொடுத்ததை பார்க்குறோம். நம்ம நேற்று கூட தியானித்தோம்ல, ஜீசஸ் நமக்கு வெறும் வார்த்தையினால் போதித்து போனவர் அல்ல, அவர் வாழ்ந்து காட்டி, நான் இப்படி வாழ்ந்திருக்கிறேன், இதே மாதிரி நீங்கள் வாழுங்க அப்படின்ட்டு நமக்கு அடிச்சுவடுகளை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், விட்டு போயிருக்கிறார். நான் உனக்கு மாதிரியை, அதான் இன்னைக்கு வாசித்தோம் இல்லையா, ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்து. ஆண்டவர் செய்த மாதிரி நம்ம செய்யணும். ஜீசஸ் வாழ்ந்த மாதிரி நம்ம வாழுகிற மாதிரி. இன்றைக்கி நம்மளுக்கு நிறைய பேர் மாடல்ஸ், நிறைய பேர் ரோல் மாடலாக எத்தனையோ பேரை வச்சுருக்குறாங்க. இன்றைக்கி சிலருக்கு சினிமா நடிகர்கள், நடிகைகள், பாப் சிங்கர்ஸ், இல்லை ஸ்போர்ட்ஸில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்டாக இருந்தால் ஸ்போர்ட்ஸில், இப்படி நிறைய பேருக்கு மாதிரி இருக்கிறாங்க. அவங்க தான் என் ஹீரோ, அவங்கள தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு இன்றைக்கி நிறைய பேர். ஆனால் அவர்களெல்லாம் எவ்வளோ தவறுகளை செய்கிறார்கள் அல்லவா? அவர்களை மாதிரி நம்மளால் வாழ முடியுமா? யோசித்து பாருங்கள். இன்றைக்கி ஒரு நடிகரை மாதிரி அவன் நடிக்கிறான், அவன் பணத்திற்காக அவன் நடிக்கிறான். அவனுடைய உண்மையான வாழ்க்கை அனுபவத்தெல்லாம் நம்ம கேட்டால் நமக்கெல்லாம் சீன்னு வெறுத்து போயிடுவோம் இல்லையா? ஆனால் ஜீசஸ் நமக்கு எவ்வளோ எக்ஸலண்ட்டான ரோல் மாடல். பிரியமானவர்களை, ஆண்டவர் நம்மளுக்கு முன்மாதிரியாக இந்த உலகத்தில், இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் அவர் கடந்து பாவமே இல்லாமல் ஆண்டவர் வாழ்ந்தாங்க. அல்லேலூயா. எல்லா விதத்திலையும் சோதிக்கப்பட்டோம், அவர் பாவம் இல்லாதவராக இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறதே. நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரே இந்த உலகத்தில் எவ்வளோ பாவம் இருக்கு ஆண்டவரே, உங்களுக்கு உலகத்துக்கு வந்தால் தான் தெரியும் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? ஆண்டவர் உலகத்தில் வாழ்ந்து பரிசுத்தத்தை அவர் காத்து கொண்டார், மாதிரியை காண்பித்திருக்கிறார். நான் செய்த மாதிரி நீ செய் மகனே, நான் செய்தது போல நீ செய் மகளே அப்படின்னு ஆண்டவர் நமக்கு மாதிரியை வைத்திருக்கிறார். இன்றைக்கி நம்ம எத்தனை பேர்கிட்ட நம்ம மனஸ்தாபத்தோடு இருக்கிறோம், எத்தனை பேர்கிட்ட நம்ம இன்னும் மன்னிக்க முடியாமல் கஷ்டப்படுறோம் இல்லையா? அவங்கள நான் பார்க்கவே மாட்டேன், பார்த்தாலும் பேச மாட்டேன்னு நினைக்கிறோம். அன்றைக்கி ஜீசஸ் யூதாஸுடைய காலை கழுவினார். பிரியமானவர்களே, யோசித்து பாருங்களேன். நல்லா தெரியும், நான் கொஞ்ச நேரத்தில் அவன் தான் காட்டி கொடுக்க போகிறான், எல்லாமே ஆண்டவருக்கு தெரிஞ்சிருது. நமக்கு அப்படி தெரிஞ்சு ஒரு துரோகி நம்ம கூட இருந்தால் நம்ம எப்படி ட்ரீட் பண்ணியிருப்போம் இல்லையா? நம்ம எவ்வளோ பெரிய பர்சன், ஹோலி பர்சனாக இருந்தாலும் நம்மளால் அப்படி பண்ணியிருக்க முடியுமான்னு தெரியல. ஆனால் ஆண்டவர் எல்லாருடைய கால்களையும் கர்த்தர் கழுவி நமக்கு மாதிரியை காண்பித்தார். ஆமேன். இயேசுவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வர இந்த நாட்கள் நமக்கு உதவி செய்வதாக. கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? யோவான் 13:15 நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்தி ப்ரேயர் லைனில் வந்திருக்கிற நம்ம யாராவது ஒருத்தர் நம்ம ஜெபம் பண்ணுவோமா?